வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று செப்டம்பர் 25ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் துருக்கி ஜனாதிபதி ரெசெப் தையிப் எர்டோகனை வரவேற்கப் போவதாக அறிவித்துள்ளார். இந்த காணொலியை நாம் வெளியிடும் போது உலகின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு நேரம் இருக்கலாம். கனடாவில் செப்டம்பர் 25ஆம் தேதி காலை 8:30 EST நேரம். இதே நேரம் தான் வாஷிங்டனிலும். இதுவரை அந்த சந்திப்பு நடக்கவில்லை. பெரும்பாலும் இன்று மாலை நடக்கலாம். ட்ரம்ப் இன்று எர்டோகனும் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள வர்த்தக ஒப்பந்தங்களை முடிக்க முடியும் என்று நம்புகின்றார். அது பற்றி குறிப்பிட்ட ட்ரம்ப் போயிங் பயணிகள் விமானங்களை பெரிய அளவில் வாங்குவது, ஒரு பெரிய F-16 ஒப்பந்தம் மற்றும் F-35 பேச்சுவார்த்தைகளின் தொடர்ச்சி உட்பட பல வர்த்தக மற்றும் ராணுவ ஒப்பந்தங்களில் நாங்களும் எர்டோகனும் பணியாற்றி வருகின்றோம். இதில் பாசிட்டிவான முடிவை எதிர்பார்க்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் எர்டோகன் அமெரிக்காவுக்கு செல்லும் முதல் அரசு பயணம் இது. ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு S-400 வாங்குவதற்கான துருக்கி F-35 திட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆண்டு 2019. ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு S-400 வாங்கினால் அமெரிக்காவின் எதிரிகளை தடைகள் மூலம் எதிர்க்கும் சட்டம் CAA-TSA தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா பலமுறை எச்சரித்த போதிலும் துருக்கி ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு S-400 வாங்கியது. அமெரிக்க தடை துருக்கி மேல் பாய்ந்தது. இப்போது ட்ரம்ப் அத்தியாயம் 2. அமெரிக்க நிறுவனங்களான போயிங் மற்றும் லொக்கீட் மார்டின் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் ராணுவ ஒப்பந்தங்களின் முக்கிய பயனாளிகளாக இருக்கலாம் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வர்த்தக ரீதியாக போயிங் நிறுவனம் துருக்கி தேசிய விமான நிறுவனமான துருக்கி ஏர்லைன்ஸிடமிருந்து 250 பயணிகள் ஜெட் விமானங்களுக்கான ஆர்டரை பெறக்கூடும். இதில் போயிங் 737 மேக்ஸ் மற்றும் சுமார் 75 போயிங் 787 ட்ரீம் லைனர் ஜெட் விமானங்கள் உள்ளன. துருக்கி ஏர்லைன்ஸ் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 220 ஏர்பஸ் விமானங்களை ஆர்டர் செய்தது. துருக்கி ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் ஏற்கனவே கிட்டத்தட்ட 400 விமானங்களை வைத்திருக்கிறது. உலக அளவில் 130 நாடுகளில் 340க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு பறக்கின்றது. இந்த விமான நிறுவனம் இப்போது அடுத்த 8 ஆண்டுகளுக்குள் அதன் விமானங்களை இரட்டிப்பாக்கி 800 விமானங்களாக உயர்த்த விரும்புகின்றது. அது சிவில் விமானத்துறை. அடுத்து ராணுவ ரீதியாக அமெரிக்காவிடமிருந்து 40 F-16 Block 70 வைப்பர் போர் விமானங்களை வாங்குவது குறித்தும் தற்போதுள்ள 79 F-16 விமானங்களுக்கான நவீனமயமாக்கல் கருவிகள் குறித்தும் பேச்சுவார்த்தைகள் தொடரலாம். இந்த தொகுப்பு 2024ஆம் ஆண்டு அமெரிக்க காங்கிரஸால் கொள்கையளவில் அங்கீகரிக்கப்பட்டது. தனித்தனியாக எர்டோகன் ட்ரம்ப் சந்திப்பின் போது F-35 போர் ஜெட் திட்டமும் நிகழ்ச்சி நிரலில் இருக்கலாம். 2019ஆம் ஆண்டில் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கியதால் துருக்கி இந்த திட்டத்திலிருந்து விலக்கப்பட்டது. இருப்பினும் ட்ரம்ப் நிர்வாகம் வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகள் துருக்கியை மீண்டும் F-35 திட்டத்தில் அறிமுகப்படுத்த தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது. எமக்கு கிடைத்த தகவலின்படி துருக்கி அமெரிக்காவிலிருந்து 42 F-35 ஸ்டெல்த் போர் விமானங்களை வாங்க ஆர்வமாக உள்ளது. F-35 விமானங்களை வாங்குவதில் துருக்கியின் ஆர்வம் புதியதல்ல என்றாலும் F-35 திட்டத்தில் அங்காரா மீண்டும் நுழைவதற்கான வாய்ப்பு பாதுகாப்பு நிபுணர்களிடையே ஒரு சூடான விவாதத்தை கிளப்பியுள்ளது. அவர்கள் மத்திய கிழக்கு, மத்திய தரைக்கடல் மற்றும் பிராந்தியங்களில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஒன்றிய பாதுகாப்பில் கூட அதன் நீண்டகால விளைவுகள் குறித்து எச்சரிக்கின்றனர். இருப்பினும் மிக முக்கியமான விளைவு என்னவென்றால் அது உலகின் முதல் F-35 எதிர் F-35 மோதலுக்கு மேடை அமைக்கின்றது. F-35 எதிர் F-35 மோதல் உருவாகுவது எப்படி? நேட்டோ உறுப்பினராக இருந்த போதிலும் கடந்த தசாப்தத்தில் துருக்கி ஒரு சுயாதீனமான வெளியுறவு கொள்கையினை வகுத்துள்ளது. இது பெரும்பாலும் சக நேட்டோ உறுப்பினர்கள் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இஸ்ரேலுடன் முரண்படுகின்றது. துருக்கியின் புவிசார் அரசியல் நலன்கள் பெரும்பாலும் இஸ்ரேல், கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் ஆகிய அனைத்து நாடுகளுடனும் மோதுவதில் உள்ளன. இந்த நலன்களில் மோதல் ஒரு உண்மையான நிஜமான போராக மாறக்கூடிய அபாயத்தை வைத்திருக்கிறது. இதோ துருக்கியின் எதிரிகளை பாருங்கள். அதில் இஸ்ரேல் அமெரிக்காவின் மிக முக்கியமான நேட்டோ அல்லாத நட்பு நாடுகளில் ஒன்று. கிரீஸ் நேட்டோவில் உறுப்பினராக உள்ளது. சைப்ரஸ் ஒரு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினராக உள்ளது. மேலும் இஸ்ரேல் 45 F-35I விமானங்களை வைத்திருக்கிறது. F-35I இஸ்ரேலில் குறிப்பிட்ட செயல்பாட்டு தேவைகளுக்கு ஏற்ப F-35இன் மிகவும் தனிப்பயனாக்கப்பட்ட பதிப்பு. இஸ்ரேல் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 5 F-35 விமானங்களை பெற திட்டமிட்டுள்ளது. இது 50 F-35 விமானங்களின் ஆரம்ப ஆர்டரை நிறைவு செய்கின்றது. கூடுதலாக கடந்த ஆண்டு இஸ்ரேல் அமெரிக்காவுடன் மேலும் 25 F-35களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அதன் விநியோகங்கள் 2028ஆம் ஆண்டு தொடங்கும். அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாத தாக்குதல்களுக்கு பின்னர் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் 6 நாடுகளை தாக்கியுள்ளது. அவற்றில் பாலஸ்தீனம் அல்லது காசா, சிரியா, லெபனான், ஈரான், ஏமன் மற்றும் இறுதியாக கத்தார் ஆகியவை அடங்கும். இஸ்ரேலின் தாக்குதல் வரிசையில் துருக்கி அடுத்ததாக இருக்கலாம் என்ற ஊகம் பரவலாக உள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை சிரியா மற்றும் சைப்ரஸில் துருக்கியின் நலன்கள் மோதுவதோடு மட்டுமல்லாமல் அங்காரா ஹமாஸுக்கு பொருளாதார, ராஜதந்திர செயற்பாட்டு மற்றும் சித்தாந்த ஆதரவை வழங்கியுள்ளது. அதைவிட பல ஆண்டுகளாக ஹமாஸின் மூத்த நபர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடத்தை அளித்து வருகிறது.
கடந்த வாரம் இஸ்ரேல் இரண்டாவது பராக் MX வான் பாதுகாப்பு அமைப்பை சைப்ரஸிற்கு மாற்றியதாக கூறப்படுகிறது. இது 150 கிலோமீட்டர் வரம்பில் விமான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள முடியும். இங்கு கவனிக்க வேண்டியது சைப்ரஸுக்கும் துருக்கிக்கும் இடையிலான மிக குறுகிய தூரம் வெறும் 85 கிலோமீட்டர் மட்டுமே. அடுத்த முக்கிய விஷயம், சைப்ரஸின் ராடார் 460 கிலோமீட்டர் வரம்பில் நீடிக்கப்பட்ட கண்காணிப்பை வழங்குகிறது. இந்த 460 கிலோமீட்டர் வரம்பு துருக்கி வான்வழி ஆழமாக பார்க்கும் திறன் கொண்ட ஒரு கண்காணிப்பு வளையத்தை வழங்குகிறது. பராக் MX வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் இஸ்ரேல் இப்போது துருக்கி வான்வழியை கண்காணித்து துருக்கி செயற்பாட்டு குறித்த நிகழ்நேர புதுப்பிப்புகளை பெற முடியும். பராக் MX வான் பாதுகாப்பு அமைப்பை சைப்ரஸுக்கு மாற்றுவதற்கு முன்பு பராக் MX வான் பாதுகாப்பு அமைப்பை தயாரிக்கும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் IAI-இன் வெளி உறவுகளின் முன்னாள் துணைத் தலைவர் ஷேகால் ஒரு ஆத்திரமூட்டும் கட்டுரையை எழுதினார். அந்த கட்டுரை சைப்ரஸை நோக்கி இஸ்ரேல் தனது அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தீவின் வடக்கை துருக்கி படைகளிடமிருந்து விடுவிக்க வானவ திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் கூறியது. கிரீஸ் மற்றும் சைப்ரஸுடன் ஒருங்கிணைந்து இஸ்ரேல் தீவின் வடக்கை விடுவிப்பதற்கான ஒரு தற்செயல் நடவடிக்கையை தயாரிக்க வேண்டும் என்று கால் எழுதினார். இப்படியான நடவடிக்கை துருக்கியின் வான் பாதுகாப்பு திறன்களை பிரதான நிலப்பகுதியில் இருந்து செயலிழக்க வைக்கும். அது மட்டுமல்ல, வடக்கு சைப்ரஸில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளை அகற்றும். உளவுத்துறை மற்றும் கட்டளை மையங்களை அளித்து இறுதியில் துருக்கி படைகளை அகற்றிவிடும். அது நடந்தால் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சைப்ரஸ் இறையாண்மையை மீட்டெடுக்கும். அது துருக்கிக்கு பேரிழப்பு. இஸ்ரேலின் பராக் MX வான் பாதுகாப்பு அமைப்பை சைப்ரஸுக்கு மாற்றுவதற்கு துருக்கி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது. சைப்ரஸில் உள்ள இஸ்ரேலிய ஆயுதங்கள் ஆபத்தான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்று துருக்கி பாதுகாப்பு அதிகாரி அரபு ஊடகங்களிடம் கூறினார். பராக் MX சைப்ரஸிலும் பெரிய அளவிலான கிழக்கு மத்திய திரை கடல் முழுவதும் துருக்கி வான் மற்றும் தரைப்படைகளுக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று ஒரு முக்கிய துருக்கி பாதுகாப்பு ஆய்வாளர் அர்டா மெவ்லுடோக்லு கூறினார். ஏனென்றால் அதன் ராடார் 100 கிலோமீட்டருக்குள் பீரங்கி, மோட்டார் மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை கண்டறியும் திறன் கொண்டது. இஸ்ரேல் மற்றும் துருக்கியின் பிராந்திய நலன்கள் ஒன்றுக்கொன்று முரண்படும் பகுதிகளில் சைப்ரஸ் ஒன்று. மற்றொரு புள்ளி சிரியா. சிரியா அதன் செல்வாக்கின் பரப்பளவை தெற்கு டமாஸ்கஸ்க்கு அதிகரிக்க இஸ்ரேல் உறுதியாக உள்ளது. அங்கு துருக்கியுடன் நெருக்கமான அரசாங்கம் கடந்த ஆண்டு டிசம்பரில் ஆட்சியினை பிடித்தது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இங்கிலாந்தை தளமாக கொண்ட மிடில் ஈஸ்ட் ஐ சிரியாவின் T4 என்று அழைக்கப்படும் தியாஸ் விமான தளத்தை கட்டுப்படுத்த துருக்கி முயற்சிகளை தொடங்கியுள்ளது என்றும் அங்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிலைநிறுத்த தயாராகி வருவதாகவும் தெரிவித்தது. துருக்கி F-35 விமானங்களை பெற்றால் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சிரியா தொடர்பாக மோதல் ஏற்படும் வாய்ப்பை நிராகரிக்க முடியாது. F-35 விமானங்களை கொண்ட துருக்கி மத்திய கிழக்கில் இஸ்ரேல் தண்டனையின்றி செயல்பட முடியாது என்பதையும் குறிக்கிறது. இதேபோல் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக உள்ள கிரீஸ் ஜூலை 2024 ஆண்டு 20 F-35 விமானங்களுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. விநியோகங்கள் 2028 ஆண்டு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துருக்கி மற்றும் கிரீஸ் ஆகியவை ஏஜியன் கடல் மற்றும் கிழக்கு மத்திய திரைக்கடலில் பிராந்திய உரிமை கோரல்களை ஒன்றுடன் ஒன்று இணைப்பதன் மூலம் ஒரு சிக்கலான உறவை பகிர்ந்து கொள்கின்றன. இந்த ஏஜியன் தீவுகளில் பெரும்பாலானவை 1923 ஆண்டு லவுசின் ஒப்பந்தத்தின் கீழ் கிரீஸுக்கு வழங்கப்பட்டன. 1970களில் சாத்தியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு கண்டுபிடிப்புகள் காரணமாக பதட்டங்கள் அதிகரித்தன. ஆனால் துருக்கியால் அல்ல. மீண்டும் 1974 ஆண்டு துருக்கி வானவ ரீதியாக தீவின் வடக்கு பகுதியை ஆக்கிரமித்த போது இரு நாடுகளும் சைப்ரஸில் கிட்டத்தட்ட போருக்கு சென்றன. அப்போதிருந்து ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினரான சைப்ரஸ் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தெற்கு சைப்ரஸ் மற்றும் துருக்கி ஆதரவு பெற்ற துருக்கி வடக்கு சைப்ரஸ் குடியரசு TRNC. இது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாட்டின் பிரதேசத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள ஒரே நாடாக துருக்கியை ஆக்குகிறது. இந்த காணொலியை நீங்கள் இதுவரை பார்த்தால் உங்களுக்கு உலக அரசியல் நடப்பதை தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ளது. தயவு செய்து வாருங்கள், நாம் பல விஷயங்களில் உள்ள உண்மைகளை வெளிப்படுத்துவோம்.